Welcome back to all. I am Nalini from Orasan Diya's channel. Today we are seeing in 20 days 20 classes-ல இருக்கிறோம். அதில் கிளாஸ் 5 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு ஃபார் பிகினர்ஸ்க்காக இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. 20 days 20 classes-ஸு அதில் கிளாஸ் 5 நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசலாம். After the class will be over, if you like the class means please give your like and share to your friends. Don't forget to comment in the comment box and subscribe to Orasan Diya's channel. Let's begin the class. இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அதோடைய 8 டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு அதில் நவுன் முடிச்சாச்சு. ப்ரோனவுனில் டைப்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ப்ரோனவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு அதில் லாஸ்ட்டாக இருக்கிற இன்ட்ரோகேட்டிவும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் இன்ட்ரோகேட் அப்படின்னாலே கொஸ்டின், அதாவது கேள்விகள் கேட்கக்கூடிய. ஒய் டு யூ இன்ட்ரோகேட் மீ அப்படி சொல்லி கேட்போம் இல்லைங்களா? ஒருத்தரை பார்த்து எதுக்கு என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்க அப்படி சொல்லி கேட்கறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணலாம். அப்போது அதை நம்ம ஷார்ட்டாக WH ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா ஆல் த வேர்ட்ஸ் ஆர் ஸ்டார்டிங் த லெட்டர் W அண்டு ஹவ் ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதை நம்ம WH ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போது என்னென்ன வார்த்தைகள் அந்த இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வாட் என்ன, வென் எப்பொழுது, வேர் எங்கே, விச் எது எந்த எதை, ஒய் ஏன், ஹூ யார், ஹூஸ் யாருடைய, ஹூம் யாரை, ஹவ் எப்படி. இந்த மாதிரி தான் நம்ம இந்த வார்த்தைகளை வச்சு தான் நம்ம கேள்விகளை அமைப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூம் அப்படின்னா யாரைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு அந்த ஹூம் அப்படிங்கிற அந்த கேள்வி, ஏதாவது வினா வார்த்தை, கேள்வி வாக்குரிய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய மீனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஸ்லைட் சேஞ்சஸ். எப்படின்னு பார்க்கலாம். டு ஹூம் அப்படின்னு போட்டிங்கன்னா யாருக்கு. சாதாரணமாக ஹூம்னா யாரை அப்படின்னு சொல்கிறேன். டு ஹூம்னா யாருக்கு. இப்போ டு ஹூம் டு யூ கால் அப்படின்னா யாருக்கு நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ டு ஹூம் தானே சொல்லி ஆகணும். அதே ஃபார் ஹூம்னா யாருக்காக. இப்போ ஒரு குழந்தைகிட்ட நம்ம சொல்லும்போது நான் படிக்கலை எழுதலைன்னு, நீ யாருக்காக படிக்கிற, உனக்காக தானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ ஃபார் ஹூம் ஆர் யூ ஸ்டடியிங், ஃபார் யுவர் ஃப்யூச்சர், உன்னுடைய ஃப்யூச்சருக்காக, உன்னுடைய நலத்துக்காக நீ படிக்கிற அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா? அப்போ யூஸ் பண்ணலாம். பை ஹூம் அப்படின்னா யாரால், யாரால் இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா கொஸ்டின். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி கேட்போம்? பை ஹூம் திஸ் ப்ராப்ளம் கிரியேட்டட் அப்படி கேட்கலாம் இல்லைங்களா? அதே வித் ஹூம்னா யாருடன், வித்துனால உடன், இடம் அப்படின்னு சொல்கிறேன். யாரிடம், யாருடன், யாரிடம் அப்படி கேட்கலாம். இப்போ வித் ஹூம்னா யாருடன், யாரிடம் அப்படி கேட்கலாம். யார் கூட நீ போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வித் ஹூம் டிட் யூ கோ அப்படின்னா யாரிடம் சொன்னாய், வித் ஹூம் டிட் யூ சே அப்படி கேட்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். விச் அப்படின்னா எது, எந்த, எதை அப்படி மூணுக்குமே விச்சுங்கிற கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுலேயே அதுக்கு முன்னாடி ப்ரிப்போஷன் இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா எதில் அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். இப்போ எந்த கடையில் வாங்கின அப்படின்னு சொல்லும்போது இன் விச் ஷாப் டிட் யூ பை. இப்போ எந்த பஸ்ஸில் நீ வந்த. இப்போ நம்ம இறங்கணுன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா ஃப்ரெண்டும் வருவாங்க. அப்போ நான் இப்போ தான் வந்தேன், நீ எந்த பஸ்ஸில் வந்த அப்படி கேட்போம் இல்லைங்களா? அப்போ இன் விச் பஸ் டிட் யூ கம் அப்படி கேட்கலாம். அப்போது எந்த பஸ்ஸில் இல் சவுண்டு வரும்போதெல்லாம் இன் விச் அப்படி யூஸ் பண்ணலாம். அதுலேயே வென் அப்படின்னு சொல்லும்போது நேரத்தை குறிப்பதற்கு வென் அப்படிங்கிற கொஸ்டினில் ஸ்டார்ட் பண்ணலாம், டைமை குறிக்கும்போது. அதே ஒரு இடத்தை குறிக்கும்போது வேரில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லைங்களா? வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே போனாய் அப்படின்னா எங்கேங்கிறது ஒரு இடம் தானே. அதே வென் டிட் யூ கம்னா எப்போ வந்த அப்படின்னு கேட்குறோம், அது டைம். அதே பர்சன்ஸு, ஹூனா பர்சன்ஸு. ஹூ கால்டு யூ, ஹூ ஷவுட்டட் யார் சத்தம் போட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன்ஸை குறிக்கிறதுனால ஹூ. புரியுதுங்களா? ஹூ டோல்டு யூ அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன்ஸை எந்த இடங்களில் குறித்து பேசினாலும் ஹூ தான்
யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வை அண்டு ஹவ். இது ரெண்டுமே ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம். வை யூ ஷவுட், ஐ டோன்ட் நோ வை யூ ஷவுட் லைக் திஸ். ஏன் எனக்கு தெரியல, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி ஐ டோன்ட் நோ ஹவ் ஷீஸ், எப்படி வந்து தொலைச்சாரு, ஹவு ஹீ டிட், அல்லது ஹவு ஹீ மிஸ்டு ஹிஸ், ஒரு ஏதாவது ஒரு பொருளை நம்ம சொல்லும்போது, மிஸ்டு ஹிஸ் ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு பொருளை சொல்லும்போது சொல்லலாம் ஹவு ஹீ மிஸ்டு, ஹவு ஹீ மிஸ்டு இட் அப்படின்னு சொல்லலாம், ஹவு ஹீ லாஸ்ட் இட், அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ஒன்று ஒன்றா? வேர் ஃப்ரம் யூ, வேர் அப்படிங்கிறதுக்கு வேர் ஃப்ரம் யூ. இப்போ ஒருத்தர் புதுசாக வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போது எப்படி கேட்கணும் ஒரு பொலைட்டாக? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ நோ வேர் ஃப்ரம் யூ, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ நோ வேர் ஃப்ரம் யூ, அப்படி கேட்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து அங்கே நிற்கிறாரு, அவர் யாருன்னு தெரியல, ஏதோ கூப்பிட்றாரு, ரொம்ப நேரமாக நின்றுட்டுருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஹூ இஸ் தட் மேன், ஹூ இஸ் தட் மேன், யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதே வென் டிட் யூ கம்னா எப்பொழுது வந்தாய், எப்பொழுது வந்தாய். வேர் டிட் யூ பார்க் யுவர் வெஹிக்கிள், இப்போது வெளியே ஷாப்பிங் போகிறோன்னா வண்டி எங்கே நிறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வண்டி போகும்போது வண்டி எங்கே நிறுத்தின அப்படி நிறுத்தினாய். அப்போ வேர் டிட் யூ பார்க் யுவர் வெஹிக்கிள் அப்படி கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வை டின்ட் யூ கம் எஸ்டர்டே, வை டின்ட் யூ கம் எஸ்டர்டே, நேற்று நீ ஏன் வரவில்லை. இது வந்து ரீசன் தானே, அதனால தான் ஒயில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் விச் காலேஜ் ஆர் யூ ஸ்டடியிங், எந்த கல்லூரியில் நீ படித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கல்லூரியில் அப்படின்னு வரும்போது அந்த விச் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹூம் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், ஹூம் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா ஃபார்னா ஆக, ஹூம்னா யாரை, அப்போ யாருக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் அப்படி சொல்லும்போது பஸ் வருது, கேப் வருது, அதில் ஏறாமல் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ யாருக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா ஹூம் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பை ஹூம் திஸ் ப்ராப்ளம் கிரியேட்டட், அப்போ யாரால் இந்த பிரச்சனை உருவாச்சு, யாரால்னா பை ஹூம் திஸ் ப்ராப்ளம் கிரியேட்டட். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஈஸ் கிரியேட்டட், வாஸ் கிரியேட்டட், பாஸ்டாக இருந்தால் வாஸ் கிரியேட்டட் அப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வித் ஹூம் டிட் யூ டாக், யாருடன் நீ பேசினாய், யாரிடம் பேசினாய், யாருடன் பேசினாய், வித் ஹூம் டிட் யூ டாக். அதே யாருக்குன்னு வரும்போது டு ஹூம் டு யூ கால், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது திடீர்னு மொபைல் எடுத்து நம்பர் டயல் பண்ணும்போது கேட்பாங்க, யாருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு, டு ஹூம் டு யூ கால் அப்படின்னு கேட்கலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த டைப் வந்து லாஸ்ட் ஒன், ப்ரோனவுனில் கடைசியாக பார்க்குறது நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதுலேயும் அதே நம்ம பார்த்த அதே வார்த்தைகள் தான் வரும், எக்ஸ்ட்ரா தட் அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள், அதாவது கேள்விக்குரிய வார்த்தைகளை நம்ம பிகினிங்கில் ஒரு வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங்கில் போட்டால் தான் நம்ம அது கேள்வியாக மாறும் இல்லைங்களா? ஆனால் ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ரேஸ் இருக்கும். அந்த நம்ம 2 ஃப்ரேஸுக்கு இடையில ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம சேர்த்துறோம். அதனால அதை ரிலேட் பண்ணி சொல்கிறனால, 2 வார்த்தையை ரிலேட் பண்ணுறதுனால தான் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அதே வார்த்தைகள் தான் மேலே கொடுத்துக்கிறேன். வாட் என்ன, வென் எப்பொழுது, வேர் எங்கே, விச் எது எந்த எதை, ஹூ யார், ஹூஸ் யாருடைய, ஹூம் யாரை, ஒய் ஏன், ஹவு எப்படி, தட் கன்ஜெக்ஷன் இது போட்டிருக்குறோம். சரிங்களா? இப்போ ஷோ மீ வாட் யூ ஹவ் பாட், ஷோ மீ வாட் யூ ஹவ் பாட். ஒரு பொருள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வாயில் ஓரலாக சொல்லுவாங்க, எங்கே என்ன வாங்கிக்கிறேன்னு காட்டு அப்படின்னு. இப்போ எக்ஸாம் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வராங்க குழந்தைங்க அப்படின்னா பேரண்ட் கேட்கலாம், ஷோ மீ வாட் யூ ஹவ் பாட், என்ன வாங்கிக்கிறேன், என்ன மார்க் வாங்கிக்கிறேன், என்ன பார்க்கலாம் காட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
அப்போவும் கூட இது யூஸ் பண்ணலாம். ஷோ மீ அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ரேஸு, யூ ஹேவ் பாட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. ரெண்டையும் சேர்த்து வாட் அப்படிங்கிறது கொண்டு வந்தால் தான் இப்போ வாட் யூ ஹேவ் பாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஷோ மீ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் போடும்போது அது ரிலேட் பண்ணுது. அதனால தான் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது ஐ டோன்ட் நோ ஹூ கால்டு மீ. யாரோ கூப்பிட்ருக்குறாங்க, யாருன்னு தெரியல, இப்போ தெரியாத அன்னோன் நம்பர். அப்போ வந்து ஐ டோன்ட் நோ ஹூ கால்டு மீ. எனக்கு தெரியல, யார் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ யூஸ் பண்ணலாம். ஹூ கால்டு மீங்கிறது ஒரு கொஸ்டின்னு, அதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோங்கிற ஒரு ஃப்ரேஸை போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ நோஸ் ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இப்போது ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஹீ நோஸ் அப்படின்னு போடும்போது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு அவருக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத அப்படி சொல்கிற இல்லைங்களா? அந்த இடங்கள்ல இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் த டிவி விச் ஐ பாட் இன் எக்ஸ்சேஞ்ச் சேல். ஒருத்தர் சொல்கிறாரு ஐ பாட் இன் இப்போது த டிவி விச் ஐ பாட் இன் எக்ஸ்சேஞ்ச் சேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் இருக்காது இல்லைங்களா? இப்போது திஸ் இஸ் த டிவி, இந்த டிவி தான் நான் எக்ஸ்சேஞ்ச் சேலில் வாங்கினேன். இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்போம், ஒரு டிவி வாங்கியிருக்கிறேன் நான் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு நாள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அதைவே இல்லைங்களா? அப்போது என்ன சொல்லுவோம், இந்த டிவி தான் நான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினேன்னு சொன்னாலே அது இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த டிவி விச் ஐ பாட் இன் எக்ஸ்சேஞ்ச் சேல். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், சி வெல் வேர் யூ கெப்ட் யுவர் கீ. கீப் கெப்ட் வைத்தாய். அப்போது சாவி காணோன்னு தேடிட்டு இருக்கும்போது வேர் யூ கெப்ட் யுவர் கீ அல்லது வேர் டிட் யூ கீப் யுவர் கீ அப்படின்னு, நீ சாவி எங்கே வச்ச அப்படி கேட்ப இல்லைங்களா? அதைவேன் அதுக்கு முன்னாடி சி வெல் நன்றாக பார், நல்லா தேடிப்பார், எங்கே வச்சேன்னு தேடிப்பாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ சி வெல் வேர் யூ கெப்ட் யுவர் கீ, சாவியை எங்கே வைத்தாய் என்று நன்றாக பார் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுறோம். இப்போது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுனுக்கும் ரிலேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா இதே கொஸ்டின் வார்த்தைகளை வந்து ஒரு வாக்கியத்தில் முன்னாடி யூஸ் பண்ணும்போது அது கேள்வியாக மாறும். இதே ஒரு வாக்கியத்தில் இந்த ஃப்ரேஸ் 2 ஃப்ரேஸுக்கு மிடில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரிலேட் பண்ணுறதுனால ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக மாறுது. புரியுதுங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் கண்டினியூ பண்ணலாம். ஹீ டிட்ன்ட் சே வென் ஹீ வில் ரிட்டர்ன் அப்படின்னா அது டைம் குறிக்கிறது. அவர் சொல்லலை எப்போ அப்பா இருக்காரானா அப்பா மை ஃபாதர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? வெளியூர் போய்க்கிறாரு, ஹேஸ் கான் அவுட் அப்படின்னா மை ஃபாதர் ஹேஸ் கான் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வென் ஹீ வில் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டால் சாரி ஹீ டிட்ன்ட் சே வென் ஹீ வில் ரிட்டர்ன். சரிங்க, அவர் சொல்லலை, எப்போ திரும்புவேன்னு அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. சில பேர் நம்ம எதாவது சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சில சம்டைம்ஸ் வந்து புரிஞ்சுட்டே அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஹெசிடேஷனில் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைங்கன்னு கூட சொல்கிறது உண்டு. அப்போவும் கூட இது சொல்லலாம், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், த ரீசன் இஸ் நாட் நோன் ஒய் ஹி காட் ஆங்க்ரி லைக் தட். இது வந்து ஒரு சம்பவத்தில் அவர் கோவப்பட்டிருப்பார். அப்போ ஏன் அப்படி கோவப்பட்டார், அப்படி லைக் தட்டு முடிஞ்சு போச்சு பாஸ்ட் டென்ஸு, ஏன் அப்படி அவர் கோவப்பட்டார்னு எனக்கு தெரியல. த ரீசன் இஸ் நாட் நோன் ஒய் ஹி காட் ஆங்க்ரி லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ டோன்ட் நோ ஹூ சைட் இஸ் திஸ். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும், வேற ஒருத்தர் வாங்கி போட்டிருப்பாங்க. அப்போ இது யாருடைய சைட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹூ சைட் இஸ் திஸ். புரியுதுங்களா? யாருடைய இடம் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு தெரியல அப்படிங்கிறதையும் இந்த சைட் இஸ் திஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம அந்த ஹூஸ் வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ணுறோம். இல்லைன்னா ஐ டோன்ட் நோ சைட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது த ரீசன் இஸ் நாட் நோன் ஹி காட் ஆங்க்ரி லைக் தட் அப்படின்னா மீனிங் இருக்காது இல்லைங்களா? அந்த ஒய் அங்கே போடும்போது தான் மீனிங் கொடுக்குது, ஒரு கம்ப்ளீட் ஆகுது அந்த சென்டென்ஸ். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ டோல்ட் எஸ்டர்டே. இப்போது ஒரு பர்சனை நம்ம பற்றி வீட்டில் பேசியிருப்போம், அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஒரு நாள் வராரு. அப்போது
அடுத்த நாளே வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ டோல்டு எஸ்டர்டே. இவரை தான் நான் நேற்று பேசினேன் இல்லையா, நேற்று சொன்னேன் இல்லையா, அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லும்போது, திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ டோல்டு எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கிளாஸ் வந்து போர் அடிக்குதுன்னு நினைக்காம நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் see you on next class. Bye bye.